வீடியோஸ்ல ஆட் ஆனதும் இருக்கும். என்ன உளறேன் தெரியுதா? நானும் வந்து vlogsலாம் போட்டு பல வருடம் ஆகுது. தெரியுதுங்களா என் ஃபேஸ்ல க்ளோ அடிக்குது? வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்னுடைய DIML vlog தான் பார்க்க போறீங்க. இந்த vlog வந்து ஒரு 2 days அல்லது ஒரு 3 daysக்கு வந்து குட்டி குட்டியா கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒண்ணா merge பண்ணி உங்களுக்கு ஒரு vlog-ஆ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து காலையில ஒரு 11:30க்கு மேலே எடுக்கிற vlog தான். ஸோ இன்னிலேருந்து ஒரு 2 daysக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஆட் ஆனதும் இருக்கும், லாங் வீடியோஸில் ஆட் ஆனதும் இருக்கும். என்ன உணர்றேன் இந்த வீடியோவில் என்னோட ஸ்கின் கேர் இதை பற்றிலாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlog வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், போரிங்காகவும் இருக்கும். ஸோ நம்மளோட சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம சேனலை யாராவது புதுசாக உள்ளே வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு ஃபர்தராக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 minute லைட் தெரியல. ஓகே தெரியுதா? ஆமா பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஓகே ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் ஸ்கின் கேர் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணாத ஸ்கின் கேர்னு சொல்ல முடியாது, யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்கின் கேரை வந்து பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா ஸ்கின் கேர் போடுங்க, vlogலாம் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் vlog போடுற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆள் ஆகலை. சரி ஓகே, நானும் வந்து vlogsலாம் போட்டு பல வருடம் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வாங்க ஸ்கின் கேர் வந்து ஹோம்மேடாக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து நான் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபேஸ் வாஷ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கின் கேர்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்ஸில் போட ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் லாங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் அப்படிங்கிறதுனால நான் லாங் வீடியோஸில் தான் இந்த ஸ்கின் கேர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம்.
இந்த காட்டன் பேட் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு லைட்டான மசாஜ் மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மெதுவாக கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்கனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக்குக்கு தேவையான திங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். எப்படியோ இந்த உருளைக்கிழங்கோட இவ்வளோ சண்டை போட்டு எப்படியோ அதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தக்காளி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ரெண்டையும் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஒரு சின்ன பவுலில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து பிழிஞ்சுலாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. லைட்டாக அந்த சக்கையிலையும் லைட்டாக ஜூஸஸ் இருக்கிற மாதிரி லைட்டாக பிழிஞ்சு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்குக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்த சக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப்புக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரே டைமில் நம்ம 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேஸ்ட்டு ஒரு பவுல் வந்து வீட்டில் இருக்குது. இந்த ஆலோவேரா ஜெல்லாம் தீந்துருச்சுன்னா எடுத்து வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த சக்கையை அதில் போட்டதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளார் வந்து வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து அதோட சேர்த்து நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்னோடய ஃபேஸில் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து என்னடா சக்கையை போய் ஃபேஸில் யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இதில் வந்து கொஞ்சம் ஜூஸஸும் சேர்ந்து இருக்குது. நான் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், லைட்டாக வந்து பிழிஞ்சா போதும், ரொம்ப பிழிய வேண்டாம் அப்படின்ட்டு. நம்ம இதோடு சேர்த்து ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் உண்மையிலே ரொம்பவே க்ளோவிங்காக இருக்கும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃபைனல் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா பாருங்கள். அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து வலிக்கிட்டு கீழெல்லாம் சிந்துற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது கீழே மேட் மாதிரி போட்டுட்டு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து உள்ளே அப்சர்வ் ஆகும். மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஸ்க்ரப்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய ஃபேஸ் நான் ஏன் தொட்டு தொட்டு பார்க்குறேன் அப்படின்னா, நல்லா வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்த ஃபீல் இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வந்து அந்த ஃபேஸை தொட்டுட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாஜ் தான் பண்ணிகிட்ருக்கோம். மசாஜுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஆலோவேரா ஜெல் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் மசாஜ் மாதிரி கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பிளான்ஸ் இருக்குனாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் ஒரு டைம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட ஹோம் ரெமிடிலையும் சரி, இல்லை வந்து நம்ம ஃபேஷியல் கிட் வாங்கி ஃபேஷியல் பண்ணாலும் சரி, மசாஜுங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு. அப்போ தான் ஃபேஸில் இருக்க அந்த மசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எப்படி சொல்கிறது, ஒர்க் ஆகும். அண்ட் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க.
அடுத்த நாள் வந்து கிளீனிங் ஒர்க் வந்து செய்யும் போது நான் எடுத்தது தான். ஸோ அப்படியே இதையும் வந்து இதிலே அட்டாச் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டெய்லியும் நம்ம மினி விளாக்ஸ் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கி நான் போட்டிருந்த டேயில் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் அதிலே பார்த்துருக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு நான் வந்து தேங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஷார்ட் டைமில் வந்து எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த அளவுக்கு வந்து நான் ரீச் ஆவேன் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே. இது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஃபேமிலினே சொல்லலாம். ஏன்னா நான் 2020 வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ யூடியூப் ஜேர்னி பற்றி உங்களுக்கு யாருக்காவது என்னோடய யூடியூப் ஜேர்னி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு செப்பரேட்டான வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது என்னோடய யூடியூப் ஜேர்னியை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்னடா விலாகில் வந்துட்டு யூடியூப் பற்றி பேசுகிறேன், அப்புறம் ஸ்கின் கேரை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து எனக்கு இன்றைக்கி தான், அதாவது இன்றைக்கி நான் எடிட் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குற இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10K ரீச் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தால் தான் இந்த யூடியூப் பற்றி உங்களோட பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒருவேளை யாருக்காவது வந்துட்டு என்னோடய ஜேர்னி தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து சொல்லுங்கள். நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். மற்றபடி நான் வந்துட்டு 10K வந்தனால நான் பெரிய யூடியூபராக ஒன்றும் இல்லை. சத்தியமாக இது வந்து ஒரு சின்ன ஒரு சக்ஸஸ் தான். ஸோ 1000 ரீச் பண்ணாலே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். அண்ட் 10K அப்படிங்கிறது என்ன மாதிரி குட்டி யூடியூபர்ஸ்க்குலாம் இது ஒரு பெரிய பெரிய வந்து ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே பேசினா கொஞ்சம் ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கம்மிங் டு த விலாக் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30க்கு மேலே இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த பெட்ஷீட்லாம் மாற்றிட்டு அப்புறம் இந்த ஜன்னல்லாம் கொஞ்சம் வந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒட்டடைலாம், அதெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் பெருசாலாம் எதுவுமே வந்து எடுத்துருக்க மாட்டேன். ஆல்ரெடி இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 16 மினிட்ஸாவது போயிருக்கும், 15 to 16 மினிட்ஸாவது போயிருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் துணியெல்லாம் ஆல்ரெடி போட்டிருந்தேன் வாஷிங் மிஷினில். ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து காய போட்டுட்டு ஈவினிங்கில் எதாவது ஸ்நாக்ஸ் அல்லது டின்னர் மாதிரி எதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மினி விலாகில் தான் அது தெரியும். ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எடிட் பண்ணுறதுனால தெரிய மாட்டேங்குது. இனிமேல் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து லாங் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொம்ப நல்லா யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹேர் கேர் அப்புறம் நம்ம போடுற ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் ரெகுலராக வரும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.